இங்கே ஒருத்தரோட அசிஸ்டன்ட் நைட் 7 மணி ஆச்சுனாலே போதும் 20 வயசு சின்ன பொண்ணாவே மாறிடுவாங்க. இப்போ நாள் ஃபுல்லாக வந்து 40 வயசு லேடியாக தான் இருப்பாங்க. 7 மணி ஆகிட்டோன்னே சின்ன பொண்ணாக மாறிடுவாங்க. இந்த விஷயத்தை இவரும் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் நேரில் போயிட்டு கேட்கவும் முடியாது. அதனால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இவங்கள மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல்லான எம்ப்ளாயை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ சராசரியாக ஒருத்தர் வந்து 3 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை இவங்க 2 மணி நேரத்துலேயே முடிச்சிருவாங்க. பயங்கர டேலண்டட் தான். எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டேயும் ரொம்ப காமாக பேசுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேச தெரியும். அதனால கிளைண்ட் எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலுமே சரி அவங்கள ஈஸியாகவே இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இவங்க கிட்ட என்னமோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவரும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கால, அதே கம்பெனியில் முன்னாடி வந்து கிளீனராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த பொண்ணுக்கு நிறைய டேலண்ட்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கு சான்ஸ் எதுவும் கிடைச்சிருக்காது. அதனால தான் கிளீனராக இருந்திருப்பா. ஒரு நாள் குப்பியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு வெளியே போறப்போ ஒரு பூனை அங்கே உட்காந்துருக்கோம். அந்த பூனை வந்து மந்திர பூனை தான். அந்த பூனை பண்ண மந்திரத்தினாலே இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சாபம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் இப்போ இந்த பொண்ணு வந்து 40 வயசு லேடியா மாறிடுவா. நைட் 7 மணில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் எப்பயுமே இருக்கிற மாதிரி 20 வயசு சின்ன பொண்ணாவே மாறிடுவா. ஸ்டார்டிங்லேயே இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிருக்கிறதே தெரியாது. இப்போ இந்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட தான் ஒரு வீட்டில் தங்கியிருப்பா. வீட்டுக்கு போயிருப்பா. ஃப்ரெண்டு யார் நீ அப்படின்னு கேட்டிருப்பா. இப்போ 2 பேரும் வந்து காலையில தான் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் என்ன யாரு நீன்ட்டு கேட்கிறா போல இருக்கு அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல அதுவும் பெருசாவே எடுத்திருந்திருக்க மாட்டா. ஆனா உண்மையாவே நீ யாருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்போ கண்ணாடி எடுத்து காட்டுவாங்க. கண்ணாடியில பார்த்தா அவளோட முகமே மாறி இருக்கிறத அப்பதான் அவளே நோட்டீஸ் பண்ணுவா. நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் வந்து நம்பவே இல்லை. அடுத்ததா இப்போ இவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்கிரம் சிலதெல்லாம் இருக்கும். அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்டும் நம்புவா. கரெக்டா இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது 7 மணியும் ஆகிரும். இந்த பொண்ணு வந்து பழைய நிலைமைக்கே மாறிடுவா. காலையில இருந்து நைட் வரைக்கும் இப்போ இந்த பொண்ணு வந்து 40 வயசு லேடியா மாறிடுறதுனால யாரும் வந்து கிளீனர் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிளீனர் வேலையெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணு வந்து எந்த கம்பெனியில கிளீனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருப்பா. அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து இவளை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ட்டு வந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதே கம்பெனியில தான் அந்த பொண்ணு கிளீனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா எங்க பார்த்தோம் அப்படின்ட்டு ஞாபகம் இல்லை. சரி ஓகே, இவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தாவும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வேலையும் கொடுத்துருவாரு. இப்போ எல்லாருமே வந்து திணறிட்டு இருக்க வேலையை இந்த பொண்ணு வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா. அதனால தான் இவகிட்ட என்னமோ சரி இல்லை என்னமோ மறைக்கிறா அப்படின்றது தெரிஞ்சும் வந்து அவரால் வெளியே அனுப்ப முடியல, கூடவே வச்சிருக்காரு.